ஜிம்கானா நீ ஃபேமிலியோட பாருங்கண்ணா. செட்டு ஹோஸ்ட் பேண்ட் ரெடி இப்ப கெஸ்டோட பரப்பண்ணா. கௌதம் ரொம்ப வலிக்குதா? நீ கைய வைக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் வலிச்சிட்டு இருந்துச்சு. ஆனா இப்போ வலியெல்லாம் பறந்து போயிடுச்சு. இப்படி பேசி பேசியே என்ன வெக்கப்பட வச்சிருங்க. பேசாமையும் வெக்கப்பட வைப்பேன். போங்க கௌதம், நான் கிளம்புறேன். ஏய் இரு இரு இரு. கை ரொம்ப வலிக்குது ரோகிணி. ஐயோ கௌதம், எப்படி அடிபட்டுச்சு? அத சொன்னா நீ செருப்பால் அடிச்சிட்டு கிளம்பி போயிருவ. என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? அது ஒண்ணும் இல்ல. இன்னைக்கு ஒரு நைட்டு, நாளைக்கு ஒரு நைட்டு, அதுக்கப்புறம் 3வது நைட்டு நீயும் நானும் புருஷன் பொண்டாட்டியா இருக்க போறோம். அத பத்தி தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். கௌதம், அதை நினைச்சாலே எனக்கு ரொம்ப பயமா இருக்கு கௌதம். ஏன், என்ன பயம்? நான் ஒன்னும் கொடுமைக்கார ஹஸ்பண்டாலாம் இருக்க மாட்டேன். உன்னை நான் அணுவா லவ் பண்ற லவ்விங் ஹஸ்பண்டா தான் இருப்பேன். உங்களை நினைச்சு நான் பயப்படல கௌதம், எங்க வீட்டை நினைச்சுதான் நான் பயப்படுறேன். உங்களை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா அதை என் வீட்டுல எப்படி ஏத்துப்பாங்களோன்னு தான் எனக்கு பயமாவே இருக்கு. இதுதான் உன் பயமா? இதுக்கெல்லாம் நீ பயப்பட வேண்டிய அவசியமே இல்ல. நீயும் மேஜர், நானும் மேஜர். நம்ம வாழ்க்கைய தீர்மானிக்கிற உரிமை நமக்கு இருக்கு. அதனால உன் கழுத்துல தாலி கட்டினதும் உன் வீட்டுல நம்ம சூழ்நிலை புரிஞ்சு கண்டிப்பா ஏத்துப்பாங்க. சூழ்நிலை பத்தி எல்லாம் நீ எனக்கு சொல்லி தர வேண்டிய அவசியம் இல்ல. எந்த சூழ்நிலையில என்ன முடிவெடுக்கணும்னு உன்னை விட எனக்கு நல்லாவே தெரியும். ஏங்க இப்ப கோவமா பேசுறீங்க? நாளைக்கு வேல்வழியோட ரிசப்ஷன் இருக்கு. ரோஹிணிக்கு பண்ண வேண்டிய பரிகாரமும் நாளைக்கு நைட் தான் பண்ணணும். இதுல என்ன முடிவெடுக்கிறதுன்னு கேட்டா அதுக்கு ஒரு பதில் சொல்ல வேண்டியதானே? அதை விட்டுட்டு என்னென்னமோ பேசுறீங்க. அம்மாடி ஆதிர, எதுக்கு இப்ப நீங்க 2 பேரும் இப்படி வார்த்தைக்கு வார்த்தை பேசிக்கிட்டு இருக்கீங்க? ஏதாவது ஒரு முடிவை எடுங்க. இல்லைன்னா பிரபு என்ன சொல்றானோ அதை கேட்டுக்கமா. ஏங்க இப்ப நீங்க தான் முடிவு சொல்லணும். வேல்வழியோட ரிசப்ஷனுக்கு போயிட்டு வந்து அதுக்கப்புறமா ரோஹிணிக்கு பரிகாரம் பண்ணலாமா? சொல்லுங்க. என் தங்கச்சிக்கு பண்ண வேண்டிய பரிகாரம் நான் பாத்துக்கிறேன். நீங்க எல்லாரும் வேல்வழியோட ரிசப்ஷனுக்கு போங்க. ஏங்க அது சரி. அதான் என் முடிவை சொல்லிட்டேன்ல. இதுக்கு மேல இதுல எந்த ஆர்குமெண்ட்டும் தேவையில்லை. ஆதர, ரோகிணிக்கு நல்ல வாழ்க்கை அமையணும். அதுக்கு பிரபு பரிகாரம் பண்ணட்டும். இத பத்தி இனிமே நீ பேசாதம்மா. அப்படியா? சரி, நாங்க வரோம். என்னம்மா ஆதிர, ஏதாவது பிரச்சனையா? ஆமா மாமா, மாப்பிள்ளையோட அப்பாவுக்கு ரொம்ப சீரியஸா இருக்கும். உடனே கிளம்பி வர சொல்றாரு. ரேவதி, நீ ரோஹிணி கிட்ட மாப்பிள்ளையோட அப்பா சீரியஸா இருக்காருன்னு சொல்லி உடனே ஹாஸ்பிடல் வர சொல்லு. சரிங்க நீ. எங்க வாங்க ஹாஸ்பிடல் போலாம். சரி வா. வாங்க, நாங்களும் வரோம். சரி வாங்க வாங்க. ஐயோ ஐயோ கௌதம், என் தங்கச்சி தான் கூப்பிடுறா. ஒரு நிமிஷம். சொல்ல ரேவதி. சரி நான் போறேன், இப்பவே போறேன். நான் பாக்குறேன், போறேன். என்னாச்சு ரோகிணி? அது எனக்கு பாத்திருக்கிற மாப்பிள்ளையோட அப்பா ரொம்ப சீரியஸா இருக்காராம். என்ன ஹாஸ்பிடல்ல கொஞ்சம் டிராப் பண்ணிடுறீங்களா ப்ளீஸ்? சரி. அம்மா. மாப்பிள்ள, என்னாச்சு மாப்பிள்ள? மச்சான், அப்பா ஒரு வாரம் கூட இருக்க மாட்டாருன்னு, அவருக்கு எப்ப வேணாலும் உயிர் போயிடலான்னு டாக்டர் சொல்லிட்டாரு மச்சான். பாருங்க, அவரோட நிலைமைய பாருங்க. அழாதீங்கம்மா. அம்மா அழாதீங்கம்மா ப்ளீஸ். நான் கும்பிடாத சாமி இல்ல, வேண்டாத தெய்வம் இல்ல,
எல்லா சாமி எப்படி எங்களை கைவிட்டுடுச்சே. மாப்பிள்ள அப்பாக்கு ஒன்னும் ஆகாதுமா. என் கல்யாணத்தை பார்த்துட்டு போகணும்னு அப்பா ஆசைப்பட்டாரு. ஆனா இப்ப அந்த ஆசையும் நிராசையாகணும் போல இருக்கு மச்சான். அப்பாக்கு எதுவும் ஆகாது, நீங்க நம்பிக்கையை விட்டுறாதீங்க. இல்லங்க, இல்ல, எல்லா நம்பிக்கையும் எங்க கை விட்டு போயிடுச்சுங்க. இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட ஓரளவு நார்மலா தாங்க இருந்தாரு. ஆனா இப்ப திடீர்னு என்ன ஆச்சுன்னே தெரியலங்க. பல்ஸ் இறங்க ஆரம்பிச்சிருச்சு. இன்னைக்கு ராத்திரி தாண்டறதே கஷ்டம்னு டாக்டர் சொல்லிட்டாருங்க. மாப்பிள்ள, மச்சான், உங்களுக்கு நான் என்ன சொல்லி ஆறுதல் சொல்றதுன்னே தெரியல. ஆனா இந்த மாதிரி நேரத்துல தான் நீங்க தைரியமா இருக்கணும். உங்க அப்பா ஆசைப்பட்ட எல்லா கனவையும் நீங்க நிறைவேற்றி வைக்கணும் மாப்பிள்ள. உங்களோட ஒவ்வொரு முயற்சியிலையும் நாங்க உங்களுக்கு சப்போர்ட்டா இருப்போம் மாப்பிள்ள. மாப்பிள்ள, உங்களை எல்லாம் இந்த நிலைமைக்கு ஆளாக்குனது நான் தான். நான் மட்டும் உங்க அப்பாவை கூட்டிட்டு போலனா அவருக்கு ஆக்சிடென்ட்டே ஆயிருக்காது. அவரோட உயிர் பறி கொடுக்கிற சூழ்நிலைக்கு கொண்டு வந்து விட்டதே நான் தானே மாப்பிள்ள. என்னால தானே இப்படி ஒரு நிலைமை ஆயிடுச்சு. தம்பி, நீங்க அப்படிலாம் நினைக்காதீங்க தம்பி. நாங்க தான் அன்னைக்கே சொன்னோமே, அவருக்கு ஆக்சிடென்ட் ஆகணும்னு விதி இருந்தா அது யார் மூலமாவது நடக்கதான் செய்யும். அதுக்காக அவங்க அந்த விதிக்கு பொறுப்பாக முடியாது. இல்லம்மா, நீங்க என்னோட மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு அப்படி சொல்றீங்க. ஆனா உங்க மனசுக்குள்ள எவ்வளவு வலியும் வேதனையும் இருக்கும்னு எனக்கு தெரியும். சந்தோஷமா இருந்த உங்க வாழ்க்கைய இப்படி ஒரு நிலைமை கொண்டு வந்தது நான் தான். ஆனா உங்க பெரிய மனசால அதை மன்னிச்சு எனக்கு ஆறுதலும் சொல்றீங்க. இப்ப மாமா இப்படி ஒரு ஆபத்தான நிலைமையில இருக்காரு. இந்த நிலைமையில கூட உங்களுக்கு என் மேல கோபம் வரல. நீங்க மட்டும் இல்லம்மா, உங்க மகன் நீங்க எல்லாருமே என் மேல கோவப்படாம பேசுறீங்க. எப்படிமா இதெல்லாம்? மச்சான், உங்க மேல கோவப்பட்டு என்ன ஆக போகுது? ஆக்சிடென்ட்ங்கிறது வேணும்னு நடக்கிறது இல்லையே. நம்ம எதிர்பார்க்காத நேரத்துல திடீர்னு நடந்துரும். அதுக்காக உங்களாலதான் இது நடந்துச்சுன்னு உங்களை குத்த சொல்றது சரியானதே இல்ல மச்சான். டாக்டர், டாக்டர், அப்பா, எங்களால முடிஞ்ச வரைக்கும் தீவிரமா நாங்க முயற்சி பண்றோம். ஆனா பல்ஸ் ரேட் ஏறவே மாட்டேங்குது. பாப்போம். எங்க ட்ரீட்மெண்ட், மெடிசன் இது எல்லாத்தையும் தாண்டி இதெல்லாம் முடிவு பண்ற ஃபோர்ஸ் வேற ஒண்ணு இருக்கு. ட்ரை பண்ணிக்கோங்க. ஐயோ டாக்டர், அம்மா, அப்பா, அம்மா, ப்ளீஸ் அப்பா, அழாதீங்க. பையனோட கல்யாணத்தை எப்படியாவது நடத்தி வைக்கணும், அது கண்ணால பாக்கணும்னு எப்பவுமே சொல்லிக்கிட்டே இருப்பீங்களே. இப்ப நீங்க ஆபத்தான நிலைமையில இருக்கீங்கன்னு தெரிஞ்சோ உங்களை பத்தி கவலைப்படாம உங்க பையனோட கல்யாணத்தை பாக்கணும்னு ஆசைப்பட்டு உடனே ஏற்பாடு பண்ண சொன்னீங்களே. எல்லா ஏற்பாடையும் பண்ணிட்டு இருக்கோமே. நம்ம பையன் மருமக கழுத்துல தாலி கட்டுறத பாக்குற குடுப்பனை இல்லாம போயிட போல இருக்கே. நம்ம